குருவே அன்னை, குருவே தந்தை, குருவே ஆசான், குருவே தெய்வம். குருவின் சன்னதி கொடுப்பது நிம்மதி, குருதான் எமக்கு எல்லாம். ஓம் சரவண பாபா, ஓம் சரவண பாபா. குருவே அன்னை, குருவே தந்தை, குருவே ஆசான், குருவே தெய்வம். குருவின் சன்னதி கொடுப்பது நிம்மதி, குருதான். ஓம் நம சிவாய. 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 குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் நம சிவாய. சாந்தாய சுத்தாய நிர்மலாய பிரசன்னாய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. தாரதார ஷியாமளாங்கம் சுரிகாச்சாபதாரிணம் கிராதவௌஷம் வந்தே பரமாத்மனமீஸ்வரம். போதநாத சதானந்தா சர்வபூததயாபரா, ரக்ஷ ரக்ஷ மகாபாஹோ சாஸ்திரே துभ्यं நமோ நமः. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே 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 நமः. ஓம் சரவண பவ. நிறைவான മാതൃസ്മരണയോടും நிறைவான പിതൃസ്മരണയോടും நிறைவான குருஸ்மரணையோடும் நிறைவான ஈஸ்வரஸ்மரணையோடும் നമ്മൾ எல்லோரும் கூடி நடத்தும் സർവത്ര ദൈവീകமான ധാർമ്മികமான கைங்கரியங்களும் சர்வ உலகங்களுக்கும் சர்வச்சராச்சரங்களுக்கும் வெற்றிக்கும் சர்வவிதமான மங்களங்களுக்கும் சர்வவிதமான சுக சௌபாகியங்களுக்கெல்லாம் ஆதாரமாய் சர்வகாலவும் நிறைந்து வாழ வேண்டுமென்று பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு ஓம் சரவண பவா. Om Shirana Baba, beloved devotees, with the thought of our mother, father, guru, God, all the divine and spiritual activities we undertake, let's hope and pray that bring benefit to all the living beings on this earth, and the prosperity and happiness to all the planes and the auspiciousness also. முன்னோர்களுடைய தவம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தேர்ந்தெடுத்த தார்மீகமான பயணம், இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்ல உத்தமமான யோகத்தை உருவாக்கி தருவதுண்டு. We have fortune because of our penance of our ancestors and also the path, the spiritual path that we choose. தார்மீகமான பயணத்தோடு இருந்து நம்மளுக்கு அடைய வேண்டியது அநேகமுண்டு. With the righteousness journey, we must achieve many. அதை அடைவதற்கான பணிகளில் நம்ம எப்போவுமே நிறைவாக இருக்கணும். We must be in complete all the actions and necessary measures or efforts we take to achieve that one. தர்மம் என்றது நம்மளுடைய ஒவ்வொரு செய்கையிலும் அது பிரத்யட்சமாக இருக்கணும். Righteousness must be reflected each and every of our activities. தர்மம் எப்போவுமே செய்கையிலிருந்து தான் உதவும் விதத்தில் இருக்கும். The righteousness should be in action, then only it will be helpful to others. அந்த தர்ம ரட்சைக்காக அநேகம் மகான்கள் നമ്മൾ വണങ്ങുகின்ற தேவதைகளெல்லாம் நம்மளோட முன்னோர்களெல்லாம்
അനേകം യജ്ഞങ്ങൾ സെഞ്ചതുണ്ട്. Our ancestors, many rishis and all those deities we pray, to protect the righteousness, they did many rituals. நம்ம அம்மாவோட முன்னோர்களும் அப்பாவோட முன்னோர்களெல்லாம் அநேகம் யஜ்ஞங்கள் பண்ணியிருப்பாங்க. Our ancestors from mother's side and father's side would have done lot of rituals. அவங்களெல்லாம் உயர்த்தி வச்ச தர்மசாலைகளில் தான் இன்றைக்கி നമ്മളെല്ലാവരും കൂടി சேவைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். All those charitable institutions established by them, we are still continuing to offer through service them. അപ്പോൾ കട്ടായം നമുക്ക് நம்ம வாழ்க்கையில் ധർമ്മത്തെ தான் இறுக்கி பிடிக்கணும். All of us must embrace the righteousness. ധർമ്മം தான் മാതാ പിതാ ഗുരു ദൈവം. Righteousness is a mother, father, guru and God. ധർമ്മத்துக்குள்ளே இருந்து தான் எல்லாமே ஆரம்பமாகும். Everything begins from the righteousness. தார்மீகமான பயணத்துக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த பயணத்தை நம்ம ஒரு நாளையும் கைவிடக்கூடாது. So we should not, if we had an opportunity to travel on that path, we should not never let it go. தார்மீகமான வழியிலிருந்து எதை நடந்தாலும் அதெல்லாம் மோட்சத்துக்கு தான் போகும். Whatever happened through the righteousness path, all lead to salvation. மோட்சம் தானே நமக்கு எல்லாருக்கும் வேணும். We all need the salvation. அந்த மோட்சத்தை அடைவதற்கு தான் நம்ம எல்லாரும் தர்மத்தை பிடிக்கிறோம். To reach that or to achieve that salvation, we are embracing the righteousness. இனி மோட்சம் கிடைக்காமல் யாராவது இருந்திருந்தா அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு நம்ம தார்மீகமான பணிகள் தானே செய்கிறோம். So any of our ancestors or anybody in the family, if they didn't achieve salvation, we must engage in activities that give salvation to them. இப்போ காசிக்கு போனாலும் தர்ம காரியம் தான் செய்கிறோம். ராமேஸ்வரம் போனாலும் தர்ம காரியம் தான் செய்கிறோம். Even if we visit Kashi or Rameshwaram, we are still performing all those righteousness actions. இப்போ கட்டாயம் நம்மளுக்கு எல்லாரும் தார்மீகமான பணிகளோடு நம்ம ஆழமான உறவு வச்சுட்டு இருந்தால் அந்த பணிகளிலிருந்து நம்மளுக்கு வாழ்க்கைக்கு கிடைக்க வேண்டிய விசேஷமான 6 சௌக்கியங்கள் இருக்குது. அது 6ம் கிடைக்கும். Beloved devotees, we must have a deep connection or deep-rooted relationship with all these righteousness activities. With that, whatever necessary for the life, there are 6 aspects, very important aspects for life, which we will receive it. நமக்கு ஆத்ம சௌக்கியம் ரொம்ப முக்கியம். We want our self-satisfaction. ஆத்ம சௌக்கியம் தான் எல்லாத்துக்கும் மேலே இருக்கணும். Our self-satisfaction or the self-well-being is the most important thing. அதோட தேக சௌக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியம். Then the physical wellness. இப்போ நமக்கு கர்ம சௌக்கியம் ரொம்ப முக்கியம். And whatever the action we perform, we should be comfortable with that one. ஆத்ம சௌக்கியம் வேணும், தேக சௌக்கியம் வேணும், கர்ம சௌக்கியம் வேணும். Our soul, body and the actions all must be comfortable. அப்புறம் குடும்ப சௌக்கியம் வேணும். Then our family should be comfortable. அப்புறம் சம்பத் சௌக்கியம் வேணும். Then the wealth should be. அப்புறம் மிருத்யு சௌக்கியம் வேணும். Then at the time of our death, it should be comfortable. அதோ இதில் ஒரு பாகம் தானே. Comfortable death is one of the important aspect of these 6 elements. இந்த 6ம் நம்மளுக்கு ரொம்ப வேணும். We want all these 6 aspects. இதில் ஆத்ம சௌக்கியமும் கர்ம சௌக்கியமும் குடும்ப சௌக்கியம் ரொம்ப முக்கியம். It is the self comfortableness, self satisfaction, comfortable in your action, comfortable family, all are very important. நம்ம சொல்லணும் மன சமாதானம் வேணும்னு. We won't always say peace of mind. மன சமாதானம் தான் இன்னைக்கு ரொம்ப தேவைப்படுகிறது. To all of us at this moment need peace of mind. எல்லாமே நமக்கு சொந்தமாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் மேலே மனசமாதானம் வேணும். We may have many worldly possession with us, but above everything we need the peace of mind. எல்லாமே இருந்துட்டும் ஊசி முனையில் படுத்துக்கிட்டு தவிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. There are many people, they may have all the luxuries they want, but unable to enjoy that one or unable to lead a life with the peace of mind. அப்போது மண்ணோ மலையோ தலைக்கு மேலே இருந்துட்டு பிரயோஜனம் இல்லை. மன சமாதானம் இருந்தால் தான் மண்ணும் மலையும் எல்லாம் மனதுக்கு குளிர்மை தரும். No point in having the wealth that is including land, building and everything, but you need to have a peace of mind to enjoy your life. மன சமாதானம் வேணும், கர்ம விஜயம் வேணும். We need peace of mind. Also, whatever the action we undertake, we want the victory in that one. கர்ம விஜயம். So we need the victory in our actions. மன சமாதானம், கர்ம விஜயம், குடும்ப சந்தோஷம். Then we need. Then third one is the happiness in the family. குடும்பம்னா தெரிந்தால் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. Everything includes in the family.
குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லுங்களே. We always say that our family should be happy. தோஷம் இல்லாமல் இருக்கணும், அதான் சந்தோஷம். So we should not have any ill effect, but the family should be happy. குடும்பத்தில் தான் பல விதமான தோஷங்கள் வரும். In the family there is a lot of ill effect. அந்த தோஷங்களெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் சந்தோஷம். If there's no ill effect only, that will lead to happiness. அந்த தோஷங்களெல்லாம் நிவர்த்தி செய்வதுக்கு தான் குடும்பத்தை நம்ம ஒரு கோவிலாக வச்சுருக்கிறோம். To remove those ill effect, we treat our family as a temple. கோவில் இருக்கிற இடத்துல தோஷங்கள் வராத தானே. Wherever temple, there won't be any ill effect. தோஷங்கள் வந்தால் கோவிலுக்கு தானே போகிறோம். Even if we have ill effect, we visit the temple to remove that one. இப்போ கோவிலில் போனால் தான் அந்த தோஷங்களெல்லாம் நிவர்த்தி ஆகும். If we visit the temple only, we can remove those ill effect. நம்மளெல்லாம் ஜாதகத்தை பார்த்தா ஏதாவது தோஷம் இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுறோம், கோவிலுக்கு போயிட்டு சேவை பண்ணுறோம். Often when we refer our horoscope, if the astrologers say there's an ill effect, immediately we visit the temple and try to perform seva and remove that one. அப்போ குடும்பமே கோவிலாக இருந்தால், if our family is like a temple, குடும்பத்தை ஒரு கோவில் மாதிரி நம்ம பார்த்துக்கொண்டா, if we look after our family as a temple, ஒரு கோவிலில் நடக்கிற அளவுக்கு சேவைகளெல்லாம் வீட்டில் நடத்த முடியலைன்னாலும் ஒரு விளக்கேற்றி கும்பிடக்கூடிய அளவில் நம்ம இருந்தால், if we at least in our home, if we light the lamp and pray, we don't need to the extent to the level of what they carry out in the temple. At least we can light the lamp and pray. நம்ம மனசமாதானம் நிறைவாக இருக்கணும்னாலும், கர்ம விஜயம் நிறைவாக இருக்கணும்னாலும், குடும்பம் எப்போவுமே ஒளிமயமாக இருக்கணும். So if we want peace of mind or if we want victory in our action, our family should be brightful. அப்போ அதனால் இந்த மூணும் ரொம்ப பிரதானம். All three are very, very important. மனசமாதானம் வேணும், peace of mind, வேணும், action, victory in the action, and the family happiness. அதே மாதிரி நமக்கு சம்பத் சௌக்கியம் வேணும். Same way we must have the prosperity also. பல விதமான சம்பத்துகளெல்லாம் நம்மளை சுற்றி இருக்கும். There are many type of possessions around us. எந்த சம்பத்தை நம்மளை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாதிரி இருக்கக்கூடாது. But we should not have any possession that may give hardship and take us to or lead to any unwanted actions. சில சம்பத்துகளெல்லாம் வாழ்க்கையில் முக்கவாசி நேரம் கோர்ட்டு வாசலில் நிற்க வைக்கும். There are certain possessions what we have is always pull us through legal tangles. அப்போது சம்பத் சௌக்கியம், நம்ம சம்பாதிச்சு வச்சது எதுவோ அது வாழ்க்கைக்கு அனுகூலமாக இருந்தால் நல்லது. Whatever wealth we acquired, it should be beneficial to our life. அதே மாதிரி தான் நமக்கு தேக சௌக்கியம் ரொம்ப வேணும். Same way, physical well-being is very, very important. தேக சௌக்கியம், சம்பத் சௌக்கியம். So, physical well-being as well as the well-being of our possessions. மிருத்யு சௌக்கியம். Then, at the time of you depart this world, the death should be peaceful. அது கூட நமக்கு கூட தெரியாமல் நடக்கணும். We want that death to take place without knowing it. சிலவங்களெல்லாம் பார்த்துருக்கிறீங்கள, சரசையில் வருஷக்கணக்காக படுத்துட்டு இருப்பாங்க. There are some people you see, they were bedridden for many years. It's like sleeping on top of bed of arrows. அப்படி சரசையில் படுத்துக்கொண்டொரு நிலைமையெல்லாம் வராமல் அதுவும் சௌக்கியமாக இருக்கணும். Even our death should be comfortable. We don't want to suffer and die. எப்படி ஒரு குழந்தை பிறக்கும்போது சௌக்கியமாக பிறக்கிறோமோ அதே மாதிரி அந்த குழந்தை சமாதிக்கு போகும்போதும் சௌக்கியத்தோடு தான் போகணும். Say when a child take birth on this earth, often it comes with if it is a comfortable delivery, when you finish the life, that also should be comfortable. சுகப்பிரசவம் நடக்கணும்னு நம்ம எல்லாரும் சொல்கிறோம்ல. Often when in the childbirth time, we want the birth should be very without any trouble or very easy birth. சுகப்பிரசவத்துக்காக நம்ம ரொம்ப கும்பிடுவது உண்டு. To have a natural birth, people pray a lot. இந்த மாதிரி சுகமிருத்தியுக்காகவும் நிறைய கும்பிடணும். Same way we must pray for a comfortable death also. அதை பற்றி நம்ம நினைக்கிறது இல்லை. Often we don't think about that one. அதை பற்றி நம்ம நினைக்கணும். But we must think about it. எல்லாருக்கும் அது ஒன்று உண்டு. Everyone has that one. அது எந்த நேரத்தில் எந்த இடத்துல வச்சு அது எந்த காரணத்தை கொண்டு வரும்னு சொல்ல முடியாது. No one knows what place, when, what are the reason, how it comes.
அதெல்லாம் அந்தந்த நேரத்தில் கணக்கில் இருக்கும், பகவானோட கணக்கில் இருக்கும். Everything will be already in the account of the God. பின்ன அந்த கணக்குக்கு மேலே நம்ம இருக்கலாம், நிறைய தவத்தோடு இருக்கணும். If we want to outlive that account, we must pay lot of penance. விதியை நம்ம மாற்றி எழுதலாம். We can't change our fate. அதுக்கு அந்த அளவுக்கு ஆழமான உறவு வச்சு நிறைவாக இருக்கணும். For that, we must have a deep-rooted relationship with the God and lead the life like that. ஒருவன்தான் மிகப்பெரியது, உலகம்தான் அதுக்கு மேலே மிகப்பெரியது என்று நினைச்சு வாழாமல், உள்ளந்தான் மிகப்பெரியது, உள்ளத்தால தான் உறவும் உலகവും எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கு என்றது உணர்ந்தால் சரி. So we should not never think that our body is big and the world is bigger than that. No, that's a wrong thought. You must say our heart is important. With the heart only we can achieve everything. We must realize that one and lead the life. வாழ்க்கையை நம்ம எப்போவுமே தெய்வீகமாக பார்க்கணும். We must see our life as a divinity. வாழ்க்கையில் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் தார்மீகமாக இருக்கணும். Every effort we make in our life, that should be righteousness. தெய்வீகமும் தார்மீகமும் கூடி ஓடுவது எப்போவுமே ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கணும். To divinity, and when divinity and righteousness come together, then that lead to spirituality. தெய்வீகமும் தார்மீகமும் நிறைவாக இருக்கணும்னா ஆன்மீகம் தேவை. If we want the divinity and righteousness should be in full, then we need to have the spirituality. ஆன்மீகம் நமக்கு ரொம்ப முன்னுக்கு நிற்கணும். Spirituality should be in the forefront of us. ஆன்மீக சங்கல்பம் நம்மளோட வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் நம்ம இறுக்கி பிடிச்சிக்கணும். The spiritual resolve, we must always hold on to that one. நல்ல பழக்க வழக்கங்களோட, we must have good character, நல்ல மார்க்கத்தில், which we must always travel on the right path. நல்லதை உள்வாங்கிக் கொண்டு, we must always absorb the positive. நல்லதை உயர்த்தி பாடிக்கொண்டு, we must always praise and sing all the positive outcomes. நல்லதை கொண்டு நாலு பேருக்கு உதவும் விதத்தில், with the positives we able to extend our assistance to people around us. நிறைந்து வாழக்கூடிய ஒரு மனம் இருந்தால் அது ஆன்மீகம். If we have that mentality, that is known as spirituality. அதுக்கு தான் நம்ம எல்லாம் ஆத்மாராதனை பண்ணுறோம். That is the reason we are performing this spiritual puja, ஆத்மார்த்தனை. அது மாதிரி எப்பவுமே தெய்வீகமாக இருக்கணும். Same way, we must be always in the divine, we must be always with the divinity. அந்த சத்து தான் முகத்தில் இருக்கணும். That the essence of the divinity must be reflected in our face. எதுவும் கைவிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு சத்து கைவிட்டு போன மாதிரி வாழக்கூடாது. We should not worry about any unnecessary thing and show our negative feeling in our face. சத்து எப்பவுமே திருமுகத்தில் தெரியணும். The essence should be always reflected in our face. அந்த சத்தோட இருக்கிற பாவம் இருக்குல்ல, அதுதான் சிவம். That the attitude with that essence is called is Shivam, the auspiciousness. அதான் தெய்வீகமாக இருக்கணும்னு சொல்றேன். That is the reason we always say you should be always be with divinity. ரூபத்திலும் பாவத்திலும் Our form and attitude must reflect that. நடைமுறைகளில் எல்லாம் இந்த தெய்வீகம் பிரத்யட்சமாக இருக்கணும். Even our character must reflect that divinity. அதே மாதிரி மேக்சிமம் நம்ம தர்மத்தை உணரணும், தர்மத்தோடு கூடணும். The maximum we must தர்மத்தை உயர்த்தணும். Maximum we must realize righteousness, associated ourselves with the righteousness, uplift the righteousness. தர்மம் என்றது நம்மளோட கடமைகள் எதுவோ அதை கடைபிடிக்கணும். அந்த கடமைகளுக்குள்ளிருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் தேர்ந்தெடுக்கணும். Righteousness means we must perform our duties correctly. From that duty, whatever comes, from with that, lead the life. நிறைய தப்பு பண்ணிட்டு அதுக்கு மேலே தானம் பண்ணுறதில்லை தர்மம். No, knowingly committing mistake and try to donate above that, that is not righteousness. நிறைய தப்பு தெரிஞ்சுட்டு தப்பு பண்ணிட்டு பரிகாரம் பண்ணாலாம் சரியாயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. Knowingly you make mistakes and then think, if I go to the temple or offer something, then that will resolve it. It is not like that. அதுக்கு நம்மளை எப்போவுமே தார்மீகமான சங்கல்பத்தை நம்ம எப்பவுமே இறுக்கி பிடிக்கணும். We must always hold on to righteousness resolve. இந்த மண்ணில் வாழுகின்ற எந்த ஒரு உயிரினத்துக்கும் வேதனை கொடுக்காதபடி நம்மளெல்லாம் இருக்க முடியும்னா அது ரொம்ப நல்லது. When we live on this earth, we must lead the life in such a way, under any circumstances, we should not hurt any living being.
அதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். We must be take extra caution on that matter. நம்ம மூலியம் ஏதாவது ஒன்று வேதனைப்பட வேண்டி வந்துட்டுதுன்னா அந்த வேதனை நம்மளுக்கு நேராக வரும் என்றது ஒரு வாஸ்தவம் தான். So the reality is, say suppose if we hurt anybody or any living being, we will sooner or later experience the effect of that one. நம்ம ஒரு பூனையை வேதனைப்படுத்தினா அந்த பூனை சில வேளையில் ஒரு புலி மாதிரி நம்மளை தேடி வரும். Say suppose if we hurt a cat, in future that cat may come to us as a tiger. பூனை வந்தால் நமக்கு தடுத்து நிறுத்தலாம், புலி வந்தால் தடுத்து நிறுத்த முடியும். We may be able to prevent the cat, but we won't be able to we can't prevent the tiger. விடுகின்ற தவறுகள் எல்லாம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நமக்கு சில வேதனைகளுக்கு காரணமாகலாம். Whatever the mistake we commit knowingly may bring hardship and ill feeling in the future. இது பாபா சொல்லலை, புராணங்கள் எல்லாம் அதுதான் சொல்லியிருக்கு. This is not from our beloved Sadguru. All ancient texts like Purana and Idihasa telling that one. பகவான் ஸ்ரீகிருஷ்ண பகவானுக்கு கூட என்ன நடந்தது? What happened to Lord Krishna? அஸ்திரம் வந்து காலில் தரைச்சது. An arrow came and hurt his leg. திரேதா யுகத்தில் பகவான் ஸ்ரீராமன் கையிலிருந்து போன அஸ்திரம். That is happened in previous birth as a Rama, when he took birth as Rama. That one came and hurt him in his next birth as Krishna. அப்போ அதனால் நம்மளெல்லாம் ஒவ்வொரு காரியத்திலையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். Beloved devotees, every action we undertake, we must exercise extreme caution. நம்ம நல்லதொன்றும் பெருசாக சாதிச்சு வைக்கலன்னாலும் கூட நல்ல மார்க்கத்தில் இருந்து நல்லது செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம நிறைவாக இருந்தால் போதும். You don't need to do anything extensively. At least if you are on the correct path and able to do some positive action, that is more than enough. அது நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது சாதிப்பதற்கு அது உதவியாக இருக்கும். That will help our future generation to achieve further outcomes. நான் கும்பிட்டுட்டு எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்கலைன்னு நினைக்கக்கூடாது. Please do not think that I am every day praying, nothing happening to me. நம்ம கும்பிடுறதின் பலன் கொண்டு நம்மளோட குழந்தைங்களுக்காவது அவங்க தேடுவது சீக்கிரம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். With our prayers, our future generation will benefit and they may achieve or receive everything what they seek. தாத்தா பாட்டி எல்லாம் காட்டுக்குள்ளே இருந்து கும்பிட்டுட்டு தான் இன்றைக்கி நமக்கெல்லாம் இருந்து வாழக்கூடிய அளவுக்கு ஒரு வீடெல்லாம் கைக்கூடியிருக்கு. Because of the prayers of our ancestors, they did the prayers in the jungle. As a result, we are having comfortable life here. இன்றைக்கி நம்மளெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறோம்னா எதுவுமே இல்லாமல் இருந்த ஒரு காலத்தில் இருக்கிற வசதியில் இருந்து நிறைவாக கும்பிட்டதுண்டு நம்ம முன்னோர்கள். We all are leading a comfortable life. The reason for that, our ancestors, when they had the limited resources, with that resources, they prayed and accumulated the benefit for us. அவங்க கஷ்டப்பட்டு சேவிச்சதன்படி இன்னைக்கு நமக்கு இஷ்டமானதெல்லாம் கைகூடுகின்ற மாதிரி இருக்கு. Because of their penance and their prayers, what we able to achieve everything what we seek and what we wish. இன்னைக்கு இப்போ அப்பா அம்மா நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு வச்சதுனால பிள்ளைங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாங்கல்ல. Because of the parents work really hard, the children are leading a comfortable life. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு எதுவுமே சம்பாதிச்சு வைக்கலன்னா பிள்ளைங்கள் எல்லாம் பிச்சை தான் எடுக்கணும். If the parents didn't accumulate the wealth, then children has to beg. இன்னைக்கு இப்போ நம்மளோட எல்லாம் பிள்ளைங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறோம். Most of our children are doing really well. சில வேளையில் பிள்ளைங்களுக்கு தெரியாது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சது தான் இதெல்லாம். At time the children may not realize the amount of hardship and the sacrifice their parents made. ஆனால் நமக்கு தெரியும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் அதெல்லாம் சம்பாதிச்சு. But we know whatever the amount of hardships and sacrifice went through to provide for our children. அதை வச்சுட்டு குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தால் நமக்கு கோபம் வரும். At times when the children didn't take their life seriously or try to walk on a wrong path, naturally it will make us angry. அப்போது நம்ம என்ன சொல்கிறோம், பிள்ளைங்களுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சு எடுத்து விளையாடாதே. Then we are advising our children, because we work hard to accumulate this wealth, please be serious and do the right thing. இப்போ இன்றைக்கி நம்ம சம்பாதிச்சு வச்சது எதுவாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ரொம்ப தியாகம் இருக்குது. Whatever we acquire today, there's a plenty of sacrifice behind it. அப்போ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சது
எதுவோ அந்த அளவுக்கு கஷ்டம்னு இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு கிடையாது. We went through hardship and sacrifice to provide for our children. Fortunately, our children needed to go through that amount of hardship and sacrifice. அதே மாதிரி தான் நம்ம தாத்தா பாட்டி கஷ்டப்பட்ட அளவுக்கு ஒன்று நம்ம கஷ்டப்படுவதில்லை இப்போ. Same way, we didn't sacrifice or we didn't go through hardship the same amount as our ancestors went through. அதனால் நம்மளெல்லாம் தியாகத்துக்கும் தவத்துக்கும் நம்ம நன்றி சொல்லணும், நமஸ்காரம் பண்ணணும். Beloved devotees, we must give our utmost gratitude and sincerity for the penance by our ancestors, penance and the sacrifice by our ancestors. ஏதாவது ஒரு நல்லது நம்ம வாழ்க்கையில் நடந்திருந்தால் அதுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கு 1000 யஜ்ஞங்கள் நடந்திருக்கணும். There may be many positive outcomes in our life. To have one positive outcome, there may be 1000 rituals would have took place in the past. இப்போது யாரெல்லாம் அந்த 1000 நல்லது பண்ணினதுக்கு காரணமாக இருந்திருக்கிறோமோ அவங்களெல்லாம் கும்பிட்டுட்டு தான் கிடைச்ச நல்லதை கொண்டு நம்ம வாழணும். Beloved devotees, we need to lead the life. There are many blessings in our life. We must pray for the people who made that possible and then lead our life. ஒன்றுமே நல்லபடியாக நடக்கவில்லை என்றும் சொல்லக்கூடாது, ஒன்றுமே நல்லபடியாக கிடைக்கவில்லை என்றும் சொல்லக்கூடாது. Please do not complain that your life is not the way as you expected, you didn't receive anything. Please do not complain about your life. நல்லது நடக்கலை, நல்லது கிடைக்கல, நல்லதோடு இருக்க முடியலன்னெல்லாம் சொல்ல வேண்டாம். Please do not complain anything about your life. நிறைய நல்லது நடந்திருக்கு. There are plenty of positive actions and outcome took place in your life. நிறைய நல்லது கிடைச்சிருக்கு. You receive many positive benefits. நிறைய நல்லதோட நம்ம வாழ்ந்திருக்கு. You are leading the life with the many positives. நிறைய நல்லதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கு. We enjoy the many positives. அந்த உணர்வு நமக்கு வேணும். We want that realization. அந்த உணர்வோடு நம்ம இருந்தால் தான் நம்ம இதுக்கெல்லாம் நன்றி சொல்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோம். If we can lead the life with realization, then only we should be offer our gratitude and thanks to our ancestors. அதனால் கட்டாயம் நம்மளெல்லாம் வாழ்க்கையில் எதை சாதிக்க வேண்டியிருக்கோ அதை சாதிப்பதற்கென்று நம்மளெல்லாம் தவத்தோடு தான் இருக்கணும். Whatever we want to achieve in life, we must lead the life to achieve that one with penance and sacrifice. பகவானில் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணிக்கொண்டு நம்மளால் முடிகிற அளவுக்கு தார்மீகமான பணிகளோடு நிறைவாக இருந்தால் சரி. We must offer everything to God and surrender to God, and if we associated ourselves righteousness action, that is more than enough. தர்மம் எப்போவுமே நம்மளுக்குள்ளே இருக்கணும், தர்மம் எப்போவும் நம்மளோட இருக்கணும். தார்மீகமான வழியில் வாழ்ந்து நம்மளோட இருக்கிறவங்களை கூட நம்ம அந்த தார்மீகமான வழியில் வாழ வைக்கக்கூடிய அளவில் வேகமாக இருக்கணும். Righteousness should be with us. We need to lead the righteousness. With righteousness, we should be able to guide others and take them in the same path what we are traveling. தர்மத்தை கண்டு நடந்தால் தர்மம் நம்மளை கொண்டு நடக்கும். If we look at if we feel the righteousness and lead the life, then that righteousness will always guide us. கோவில் இருக்கிற சுவாமியை நம்ம கண்டு கும்பிட்டால் அந்த சுவாமி நம்மளை கொண்டு நடக்கும் தானே. Say if we go to temple and pray looking at the deity and pray, naturally we get the guidance from that deity. சுவாமி தான் நம்மளை கொண்டு நடக்கணும். Only the God is guiding us. அதுக்கு சுவாமியை நம்ம கண்டு நடக்கணும். For that we must see and pray. எல்லாத்துலேயும் சுவாமியை பார்க்கணும். We must see the God in everything. அப்போ தான் சுவாமியால் நம்ம வாழலாம். Then only we can lead the life with the God. ஆஞ்சநேய சுவாமி ஸ்ரீராம சுவாமியை சதா பார்த்து கொண்டிருந்தார். It's like the Lord Hanuman constantly had the Lord Rama in his thought and see Lord Rama in everything. ஸ்ரீராம சுவாமி ஆஞ்சநேய சுவாமியை கொண்டு நடந்தார். And Lord Rama always guided Lord Hanuman. நமக்கும் அப்படிதான் வேணும். We also want the same setup. தர்மத்தை கண்டு வணங்கணும். We must see the righteousness and pray. தர்மம் நம்மளை கொண்டு வாழும். Then the righteousness will look after us and help us to lead the life. அதிலிருந்து நமக்கு சக்தியும் கிடைக்கும், ஞானமும் கிடைக்கும், முக்தியும் கிடைக்கும். From that we can get energy, wisdom and salvation. இந்த மூணு வேணும். We want these three. நம்ம சக்தமாக இருக்கணும். We must be very strengthful. ரொம்ப தெளிமையோடு இருக்கணும். We must with clarity. ரொம்ப எல்லாத்தையும் ஜெயிச்சு வாழும் விதத்தில் இருக்கணும். We must be lead a life in such a way we can overcome any challenges. சக்தியும் கிடைக்கும், ஞானமும் கிடைக்கும், முக்தியும் கிடைக்கும். We want energy, we want the wisdom. முக்தி என்று சொல்லுவது காலமானதுக்கு அப்புறம் கிடைக்கிற ஒரு லோகம் இல்லை. வாழும்போதே நம்ம முக்தராக வாழணும்.
The salvation often misunderstood that one should seek after your death. No, while you are leading the life, you must enjoy that position. இருக்கிற வசதியில் திருப்திகரமாக இருக்கணும். The whatever you have, be content with that one. ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. No complaint at all. எல்லாம் பகவான் செயல். Everything is the action of God. நம்ம சம்பாதிச்சு வச்சதுக்குள்ளே சந்தோஷமாக வாழணும். Whatever you acquire, whatever you accumulated, lead the life with that one. எதுவும் சம்பாதிக்க முடியலன்னு சொல்லி சங்கடமாக வாழக்கூடாது. Do not lead the life you couldn't earn more. நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம். We earn and accumulate it. அதான் சம்திருப்தியோட வாழணும். So you must lead the life with a satisfaction. இந்த சம்திருப்தி தான் மேலும் நமக்கு நல்லதெல்லாம் சம்பாதிப்பதற்கான மார்க்கத்தை காட்டும். That satisfaction will show us the path where we can achieve further. அதுக்கு தான் இருக்கிறதை கொண்டு நம்ம கோவிலை கட்டணும். That is the reason whatever the wealth you have, with that build the temple. இருக்கிறதெல்லாம் வந்ததுக்கு காரணம் கடவுள்ன்றது உணரணும். We must realize so far whatever we achieve because of the grace of God. இருக்கிறதுக்கு மேலே எல்லாம் கடவுளை வச்சு பார்க்கணும். We must, whatever so far we achieve, we must keep the God above everything and see it. அப்பதான் மேலும் நம்ம இருக்க வேண்டிய வசதிகள் எல்லாம் நம்மளுக்கு பிரத்யக்ஷத்தில் வரும். Then only all the facilities which we need in future will come to us. கோவிலை கட்டி கடவுளை வச்சு கும்பிடுங்கோ கேட்கும் வரம் எல்லாம் கிடைக்கும்னு தானே சொல்லியிருக்கு. Often we say have a temple and have established a deity and pray, all your boons will be answered. அதான் பாபா சொன்னேன், இருக்கிறதை கொண்டு கோவில் கட்டுங்கள். When you must always construct a temple with whatever the resources you have. இருக்கிறதுக்கெல்லாம் காரணமான கடவுளை அதுக்கு மேலே வச்சு கும்பிடுங்கள். And keep the God who is above everything and pray. அப்போ மேலும் எதெல்லாம் சாதிக்க வேண்டியிருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு கைகூடும் விதத்தில் வரும். Then whatever you want to achieve in future will come to you in a more favorable way. அதனால் நம்மளை யாரும் ஒன்றுமே இல்லாதவங்கள் இல்லை, எல்லாமே இருக்குது. We have everything. There's nothing to complain at this stage. நம்ம இருக்கும் வைபவங்கள் எல்லாம் இருந்து வாழும் காலத்தில் உணர்ந்து அதை உள்வாங்கி கொண்டு வாழணும். So all those things what's happening around, all the festivities, we should be able to absorb that one in the right way and able to lead the life. ஒரு அதிருப்தியோடு நம்ம வாழக்கூடாது. We should never lead the life with a dissatisfaction. எதை பார்த்தாலும் அது சரியில்லை, அது சரியில்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னெல்லாம் சொல்லிக்கொண்டு யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். Do not complain all the time. If you complain all the time, who's going to suffer? Only you are going to suffer. அந்த ஒரு விரோதமான ஒரு பாவமே நமக்கு வரக்கூடாது. We don't want an attitude with enmity. ஒரு விரோதமான பாவங்கள் வரும்போது நம்மளோட எல்லாவித அனுபவங்களும் விகிருத்தமாகும். So if we have an attitude with the enmity, then all the experience what we have, it will be negative. சும்மா நம்ம விடணும். We must let it go. நம்ம அப்படியே எல்லாத்தையும் தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஐயோ அம்மான்னு சொல்லி கொண்டு இருந்தா கடைசியில் படுத்துக்க வேண்டியது நம்ம தான். Say suppose if you keep all those unwanted issues on your head and worry about that ultimately who's going to suffer? எதுவும் தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு என்னோட தலையில் தான் இதெல்லாம் இருக்குன்னு நம்ம நினைக்கக்கூடாது. Please do not worry about any unwanted issues. எல்லாம் பகவானுக்கு விட்டு கொடுத்துட்டு பகவான் தான் தலையில் இருக்கணும். Leave everything and keep the God on your head. அப்போ தான் நமக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். Then only we should be able to achieve victory in our life. இது நம்ம ஆத்ம சுகம்னு சொன்னல, ஆத்ம சுகத்துக்கு இதெல்லாம் தேவை. That's our beloved Sadguru said, the self-comfortableness, what he initially said. For ourselves to be comfortable, we want all these things. ஏன்னா மெட்டீரியல்ஸில் நமக்கு எல்லாம் இருக்குது. Materially we have many things. நமக்கு ஆடை இருக்குது, ஆபரணம் இருக்குது, வீடு இருக்குது, கார் இருக்குது, சொந்தம் இருக்குது, பந்தம் இருக்குது, எல்லாமே இருக்குது. We have our dress, we have clothes, we have rest of the luxuries, we have families, extended families, many relationships. இதோட எல்லாம் ரொம்ப நேரம் நம்ம இருக்கிறோம். We are leading the life with them for a long time. காலையிலேருந்து இந்த இரவு படுத்து தூங்குற வரைக்கும் இது கூட எல்லாம் நம்ம இருக்கிறோம். From the morning we wake up until go to bed in the night, we are leading the life within this setup. அப்போ இந்த ஆத்ம சுகத்தோடு எவ்வளோ நேரம் இருக்கிறீங்க? How many minutes during the day you are self-satisfied? அலைகின்ற
அவஸ்தையில் நம்ம ரொம்ப நேரம் இருக்கிறோம். We are constantly wandering and at times it causing pain to us. எப்போ நம்ம ஆத்ம சுகத்தோடு இருக்கிறோம்? When we are comfortable with ourselves. இந்த ஆத்ம சுகம் தான் நமக்கு தேக சுகத்தை தரும். Self comfortableness will lead to physical well-being. கர்ம விஜயத்தை தரும். That will lead to victory in all the actions we undertake. குடும்ப சௌக்கியத்தை தரும். It will bring happiness to family. சம்பத் சுகத்தை தரும். It will increase the prosperity. நல்ல மிருத்யு சுகத்தை தரும். It will give a comfortable death. எல்லா சுகங்களுக்கும் ஆதாரமானது ஆத்ம சுகம். For all the comfortableness, the base is the self comfortableness. அதுக்கு ஹிருதயத்தை தொட்டு நம்ம சொல்லணும். For that we must touch our heart and say, திருப்தியா இருக்கிறேன். I am satisfied. I am content with everything what I have. பின்ன உழைக்கணும். Then after that you must work hard. சும்மா நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கொண்டு இருக்கக்கூடாது. You know, once you are content, you should not stop doing anything. நல்லா இருக்கிறேன், நான் வேலை செய்வேன். I am reasonably okay. I am going to carry out further actions. அந்த பயணத்தில் நமக்கு நிச்சயமா நல்லதெல்லாம் கைகூடும். In that journey, whatever you want, all the positive outcome will come to you. டிரைவிங் சீட்டில் இருந்துட்டு டிரைவ் பண்ணுற மாதிரி தான். It's like being a driver in the car and holding the steering wheel. நல்லா சீட்டில் உட்காந்துட்டு சீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பிரேக்கிலையும் ஆக்சிலேட்டர்லாம் கால் படுற மாதிரி சீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே நம்ம உட்காரணும். See, suppose before you drive, you make sure you are comfortable in your driving seat. The cockpit is comfortable for you, all the instrument panel is okay. Then only you start to drive. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டு தான். அப்போ ஒவ்வொருத்தரும் சீட்டில் ஏறி உட்காரும்போது அவங்களோட அளவுக்கு சீட் அட்ஜஸ்ட் பண்ணணும். So every time when the car driver sit in the seat, depend on the physical need, you need to adjust the seat. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த சங்கல்பத்தோடு இருக்கிறோமோ அதில் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். Whatever the result we have in our life, we must be comfortable with that. அப்புறம் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணணும். Then we must start the journey. அப்போ தான் நம்ம சக்ஸஸ் ஆகலாம். Then only we will be successful. இதுக்காக தான் பாபா சொன்னேன், ரொம்ப நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கணும். That is the reason our Baba said self-comfortableness. We must be comfortable with ourselves. சும்மா நம்ம இந்த உள்ளத்தை குழப்பி, மூளையை குழப்பி, வாழ்க்கையை குழப்பி, சுற்றி இருக்கிறவங்களை எல்லாத்தையும் குழப்பி எதையே சாதிக்க போகிறோம், ஒன்றுமே சாதிக்க முடியாது. We should not unnecessarily confuse ourselves, create hardship to ourselves and people around us. What are we going to achieve? The result is nothing. எல்லாமே இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். We think we have everything. ஒரு பெயின் வந்தால் போதும், நமக்கு எதுவுமே வேண்டாம், இந்த பெயினில் என்னை காப்பாற்ற மட்டும்தான் சொல்கிறோம். If we have a pain, then immediately we say, I don't want anything. I want a relief from this pain immediately. அப்போ எல்லாத்துக்கும் மேலே என்ன இருக்கணும்? ஆத்ம சுகம். Above everything what you need that self-comfortableness. ஆத்ம சுகத்தை நம்ம அடையணும். We must achieve that self-comfortableness. அதுக்கு தான் நம்ம இந்த ஆன்மீகத்துக்குள்ளேயும் தெய்வீகமானதோடு எல்லாம் நிறைய இருக்கிறோம். That is the reason we are in spirituality and divinity. அதிலிருந்து தார்மீகமான பணிகள் நம்ம நிறைய செய்யணும். From that we must undertake many righteousness tasks. தர்மம் மட்டும்தான் ரட்சகனாக இருக்கும். Righteousness is always protect us. வேறு எந்த கோட்டையும் நமக்கு ரட்சை கொடுக்க போகிறதில்லை. Nothing will going to give protection to us. சில வேளையில் கட்டி வச்ச கோட்டையே நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும். Often our wealth will cause trouble to us. குடும்பமே சில நேரத்தில் நம்மளை வாழ விடாது. Even our own family may turn against us and do not let us live. எத்தனையோ பேர் அப்படி இருக்கிறாங்க. There are many people like that. குடும்பத்தாலேயே நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. Many people lost their peace of mind because of their family. குடும்பத்தை விட்டு அலையறவங்க எத்தனை பேர் இருக்கு. There are many people they gave up their family and wandered around. அப்போது எந்த கோட்டை நம்ம கட்டி வச்சாலும் அந்த கோட்டையால் நம்ம வாழணும்னா புண்ணியம்னு ஒன்று நம்ம கூட இருக்கணும். We may have many wealth, but if we want to enjoy that wealth and lead the life, we need to have the good benefits called punya and the blessing of the God. அந்த புண்ணியத்தை அடைவதற்கு தான் தர்மம். For that, to achieve that good benefits or good merits,
we need to undertake righteousness. ധർമ്മത്തെ നമ്മൾ കെട്ടിപ്പിടിക്കണം. We must always embrace that righteousness. അതിനാണ് ധർമ്മശാലകളിൽ നമ്മൾ എപ്പോഴും ഒരു മെമ്പറാக இருக்கணும். So that is the reason we must be always associated with this charitable institution, and we must be, wherever possible, take membership in that one. നേർമയാണ് ധാർമ്മികமான പണികൾ നടക്കുகின்ற இடத்துல ഒരു മെമ്പർഷിപ്പ് നമ്മൾ എടുത്ത് വെച്ചുക്കണം. Wherever there are honest and righteousness actions that take place, those institutions we must seek and become member in that one. அப்படியான ഫാമിലിയിൽ നമ്മളൊരു അംഗമാവണം. That sort of an institution we must be part of it. അപ്പോൾ நிச்சயமாக அதிலிருந்து நமக்கு சிலதெல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். Definitely from those institutions at least we will receive something. இப்போ நம்ம தனிமையில் ஒரு தர்மசாலையெல்லாம் உருவாக்கிட்டு தர்மத்தை பரிபாலிக்க முடியாது. It is a really a challenging task to use any individual to set up these institution and maintain in and to achieve anything. நல்ல முறையில் ஏதாவது தர்மசாலைகளெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய அளவில் எங்கேயாவது இருந்தால் அதோடு போயிட்டு நம்ம ஜாயின் பண்ணிடணும். If you can see any charitable institution which is conducted properly and run properly, we must associate it with that one. அந்த மார்க்கத்தை நம்மளும் கடைபிடிச்சு நம்மளும் அந்த வழியில் போகணும். We must adapt that path and we must travel in that one. அது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பார்ட்டாக இருக்கணும். That should be part of our life. குடும்பம் வேணும், தொழில் வேணும், அது மாதிரி தர்மமும் வேணும். We want family, we want profession, also we need righteousness. இதெல்லாம் இருந்தால் தான் லைஃப்பில் நம்ம எதை சாதிக்கணுமோ அதை சாதிக்கலாம். Then only whatever we want to achieve in life, we can achieve it. ஓம் சரவண பவா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமஹ. இப்போது ஸ்ரீ புவனேஸ்வரி அஷ்டோத்திர மகாமந்திர சேவையும் ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டோத்திர மகாமந்திர சேவையும் ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் நல்லா கும்பிடுங்கள். Beloved devotees, now we are going to chant 108 names of Goddess Bhuvaneshwari and 108 names of Lord Skanda. Please pray sincerely. Namasivaya Shantaya Shuddhaya Nirmalaya Prasannaya Sri Dakshinamurtaye Namaha. Om Sri Bhuvaneshwari Devi Namah.